ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்வதற்காக வடசென்னையில் பிரபலம் இருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் படுகொலை நிகழ்ந்த பிறகு கண்ணாடி அணிந்து ஒரு இருமாப்புடன் அங்கிருந்து சென்ற ரவுடிகள் சென்றதாக அங்கிருந்து பார்த்த பொதுமக்கள் தெரிவித்திருந்தார்கள். இந்த விவகாரம் என்பது அச்சமின்மையை ஏற்படுத்தி விட்டதா என்ற ஒரு கேள்வியையும் எழுப்பியிருந்தது. இந்த நிலையில் மீண்டும் இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுல். இதில் ரவுடிகள் ஒன்றிணைந்தார்கள் அப்படின்ற ஒரு டேர்ம்ஸை காவல்துறை பயன்படுத்துகிறாங்க. அந்த சந்தேகத்தையும் அவங்க எழுப்பியிருக்காங்க. இதனுடைய அவங்களை ஒன்றிணைத்த புள்ளி எது? அந்த அளவுக்கு மோட்டிவ், கொலை செய்துட்டு ஸ்பெக்ஸை எடுத்து போட்டுட்டு ஒரு இருமாப்போடு போகக்கூடிய அந்த அளவுக்கு டெட் எண்ட், அதாவது ஒரு பொலிட்டிக்கலுடைய மிக முக்கியமான ஒரு நபர். பொலிட்டிக்கல் மர்டர் அப்படின்னாலே ஒரு பயங்கர சென்சேஷனல் ஆகும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இருந்தாலும் அவங்க எப்படி இந்த முடிவை துணிச்சலாக எடுத்தாங்க? இவ்வளவு ரவுடிகள் கிளப் ஆகிறதுக்கான காரணம் என்ன? ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பல காரணங்கள் கூறப்பட்டாலும் குறிப்பாக ஆற்காடு சுரேஷுடைய கொலைக்கு பழி தீர்ப்பதற்காக இந்த கொலை நடத்தப்பட்டிருப்பதாக கூறப்பட்டாலும் பல காரணங்கள் சொல்லப்படுகிறது. குறிப்பாக வடசென்னையில் ஆம்ஸ்ட்ராங் தொடர்ந்து அரசியல் ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் ஏற்கனவே பல வகையில் வேகமாக வளர்ந்து வரக்கூடிய நிலையில் வடசென்னையை சேர்ந்த ரவுடிகள் இதற்கு திட்டம் தீட்டினார்களா என்ற கோணத்தில் காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. குறிப்பாக சம்போ செந்தில் என்ற ரவுடி, அதே போல ஏற்கனவே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வழக்கறிஞர் ஹரிகரன் அவரோட தொடர்பில் இருந்திருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. சம்போ செந்தில் இந்த வழக்கில் தேடப்பட்டு வருகிறார். அவர் தலைமறைவாக இருக்கிறார். அவர் வண்ணாரப்பேட்டையை சேர்ந்தவர். ஒரு பிரபல ரவுடியாக இருந்து தொடர்ந்து காவல்துறையிடம் பல ஆண்டுகளாக கைது செய்யப்பட முடியாமல் இருக்கிறார். அவருக்கு உள்ள தொடர்புகள் குறித்து விசாரிக்கப்பட்டு வருகிறது. அதே போல எண்ணூரை சேர்ந்த ஒரு பிரபல ரவுடி, இந்த ஹரிகரன் அந்த ரவுடிக்கு வழக்கறிஞராகவும் இருந்திருக்கிறார். அவர் இந்த கொலையில் சம்பந்தப்பட்டிருப்பதால் எண்ணூரை சேர்ந்த ரவுடியும் இதில் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்ற கோணத்தில் விசாரிக்கிறாங்க. ஏற்கனவே சிறையில் இருக்கக்கூடிய வடசென்னையை கலக்கிய ஒரு பிரபல ரவுடி ஏற்கனவே இந்த கொலைக்கு ஏதாவது சதித்திட்டம் தீட்டி கொடுத்தாரா, ரியல் எஸ்டேட் உள்ளிட்ட பல விவகாரங்களில் ஆம்ஸ்ட்ராங்கோடு முன்விரோதம் இருந்ததாக கூறப்படக்கூடிய நிலையில அவருடைய தொடர்பு ஏதாவது இருக்கிறதா என்ற கோணத்திலையும் காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அவர் சில தினங்களுக்கு முன்பு, அதாவது கொலை நடப்பதற்கு ஒரு மாதத்திற்கு முன்பு சென்னையில தனியார் மருத்துவமனையில சிகிச்சைக்காக 3 முறை சென்னைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கார். மருத்துவமனையில் அவர் யாரையாவது சந்தித்தார்களா, இதில் மருத்துவமனையிலிருந்து கொலைக்கு ஏதாவது திட்டம் தீட்டப்பட்டதா என்ற கோணத்திலையும் காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. குறிப்பாக வடசென்னையில் அரசியல் ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் வேகமாக வளர்ந்து வந்த ஆம்ஸ்ட்ராங்கை வடசென்னையில் இருக்கக்கூடிய ரவுடிகள் பல காரணங்களுக்காக ஒன்றிணைந்து இந்த கொலையை நடத்தினார்களா என்ற கோணத்தில் தற்பொழுது காவல்துறை விசாரணையானது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. தேவப்பிரியன், எப்படி ஒருங்கிணைந்து செயல்பட்டிருக்காங்க அப்படின்ற விவரத்தை கொடுத்தீங்க. நீங்க தொடர்ந்து இணைப்பிருங்க. அடுத்ததாக முன்னாள் டிஜிபி திரு ரவி நம்முடன் மீண்டும் இணைகிறார். சார் வணக்கம். வழக்கமாக ஒரு சாதாரண மர்டர் அப்படின்னாலே ஒரு மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தும். இந்த மாதிரி ஒரு அரசியலில் நன்கு பரிச்சயமான ஒரு மாநிலத்தவரை மர்டர் பண்ணால் டெட் எண்டு தான், அதுலேருந்து ரொம்ப ஈஸியாக வெளியில் வர முடியாது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம். ஆனால் அதையும் மீறி ஒரு மூர்க்கத்தனத்தோடு கொலை செய்யக்கூடிய அந்த மனம் எங்கேருந்து வருது? கொலை செய்த பிறகு அந்த கண்ணாடி அணிந்து கொண்டு போகணும் அப்படின்ற அந்த ஒரு பலம் அவங்களுக்கு எங்கிருந்து கிடைக்குது? அவங்களுக்கு திரு ரவி சார், நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க. ஆமா, என்ன கேக்குறீங்களா? ஆமா, உங்களை தான் கேக்குறேன். ஏங்க, அவனே ஒரு கொலைகாரன், கொலை செய்யவே துணிந்தவன் அவன் கருப்பு கண்ணாடி போட்டு போறதுல என்ன பெரிய ஆச்சரியம் இருக்கு? கொலை செய்யறனுடைய ஆட்டிடியூட், மென்டாலிட்டி, அவனுடைய அந்த மனசு எப்பவுமே பாத்தீங்கன்னா அவன் ஹார்டா இருப்பான். அந்த சமயத்துல அவன் நிச்சயமா அதாவது கஞ்சா அடிச்சிருப்பான், இல்லைன்னா தண்ணி அடிச்சிட்டு தான் பண்ணுவானுங்க. இல்லைன்னா அவ்வளவு தூரம் ஆட்டை வெட்டுற மாதிரி எல்லாம் யாரையும் வெட்ட முடியாது ஒரு மனிதனை வெட்டுறதுக்கு. அதான் சைக்காலஜி ஆஃப் கில்லர்ஸ், அதாவது கொலைகாரனுடைய மனோதத்துவம். இதுல நீங்க காவல்துறை இப்ப பல்வேறு கோணங்கள்ல விசாரிச்சுட்டு இருக்காங்க. நான் சொல்றது 360 டிகிரி, அதாவது எல்லாத்தையும் சேர்த்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் நமக்கு தெரியும் இதுல எண்ணூர்ல இருக்கிற ரவுடிக்கு தொடர்பா அல்லது வடசென்னையில இருக்கிற மற்ற ரவுடிகளுக்கு தொடர்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நம்ம எப்பவுமே இப்போ நம்ம ஒரு மீடியால ஒரு ட்ரையல் பண்ணாம ஒரு காவல்துறைக்கு ஒரு கால அவகாசம் கொடுத்தோம்னா நம்ம முழுமையாக உண்மை தெரிய வரும். இல்லைன்னா காவல்துறையே குழம்பி போயிருவாங்க. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம, நீங்க மீடியால ஒண்ணு வருது, பேப்பர்ல ஒண்ணு வருது, இவங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு அவங்க அமைதியா புலன் விசாரணை பண்ணட்டும். நிச்சயமா பாரபட்சம் இல்லாம தான் பண்ணுவாங்க. நான் பார்த்ததுல நீங்க வெளிய மக்கள் சொல்லலாம், ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்றப்போ
இந்த மாதிரி ஒரு மர்டர் கேஸ் அது மாதிரி எல்லாம் வந்து யாரையும் தவறா வந்து ஒருத்தனை அக்யூஸ்டா சேர்த்தவோ அல்லது அப்பாவிகளை கொண்டு போய் சேர்த்தவோ பண்ண முடியாது. அப்படி பண்ணனாலும் சம்பந்தப்பட்டவர்கள் பிரச்சனைக்கு உள்ளாவார்கள். இந்த வழக்கமாக ஹிஸ்டரி ஷீட்டர்ஸில் நிறைய பேர் தொடர்பு படுத்தப்பட்டிருக்காங்க. அதில் லாயர்ஸும் இருக்காங்க, அரசியல் பின்னணி கொண்டவர்கள் இருக்காங்க. காவல்துறை அவங்களுடைய நேர்மையோடு இந்த விசாரணையை மேற்கொண்டு வந்தாலும் கூட அவங்கள இதில் எவிடென்டிக்கலாக நீங்கள் அவங்களோட இதில் சிங்க் பண்ணுறது, இதில் தொடர்பு படுத்தி அதில் ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கிறது அப்படின்ட்டு என்ன மாதிரியான சவால் இருக்கும் சார்? இதுல நம்ம முதல்ல வந்து நீங்க அக்யூஸ்ட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவங்க யார் யாருக்கு என்னென்ன ரோல் அப்படிங்கறத ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பின்னாடி நம்ம வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வாங்க. குற்றப்பத்திரிகையை தாக்கல் செஞ்ச பின்னாடி நம்ம என்ன ஆதாரங்களோ அதை வச்சுட்டு நம்ம அவங்களுக்கு வந்து வழக்கு நடத்தி தண்டனை வாங்கி தர முடியும். இதுல வந்து நீங்க வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க, அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்டவங்க இருக்காங்க. அப்படிங்கிறதுனால இது வந்து அரசியல் பின்புலம் இருக்கு, வழக்கறிஞர்கள் சம்பந்தப்பட்டதுனால வழக்கறிஞர்களுடைய பின்னணி இருக்கு அப்படின்னு நினைக்க கூடாது. அது ஒரு தனிப்பட்ட நபர், அவருடைய பின்புலம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். அவர் எந்த மதத்தை, ஜாதியை, எந்த தொழிலை சார்ந்தவரா இருக்கலாம். ஆனா அதை வச்சு நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ண மாட்டோம். நம்ம வந்து கிளியரா மோட்டிவ், அதாவது வந்து இன்டென்ட்னு சொல்லுவோம், மென்சரியான்னு சொல்லுவோம். கிரிமினல் இன்டென்ட் என்ன இருக்கு, எதற்காக பண்ணனா, பழி வாங்குறதுக்கான, எந்த பிரச்சனைக்காக பழி வாங்குவதற்கு, தன்னுடைய தம்பியினுடைய கொலைக்கு பழி வாங்குவதற்கா, அல்லது வேற ஏதாவது அரசியல் சம்பந்தமான மோட்டிவ் இருக்கா, அல்லது வந்து சாதி சம்பந்தமான மோட்டிவ் இருக்கா அப்படின்னு சொல்லி 360 டிகிரிலையும் போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி ஒவ்வொன்னா வந்து ரூல் அவுட் பண்ணி கடைசியா வந்து என்ன அந்த மோட்டிவ் அப்படிங்கறதுல வந்து அவங்க புலன் விசாரணையை முடிப்பாங்க. இதான் வந்து புலன் விசாரணையினுடைய முறை. அதற்கு பின்பு நீதிமன்றம் இந்த குற்றப்பத்திரிகை அவங்க படிச்சு பார்த்தா அவங்களும் பல்வேறு சந்தேகங்களை எழுப்புவாங்க. அதனால வந்து யாரும் வந்து யாரையும் வேணுமென்றே இதுல சேர்த்துவதோ அல்லது விடுவதோ இருக்காது. கண்டிப்பாக சரியான முறையில் தான் வந்து புலன் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப புலன் விசாரணை நேர்கோட்டு பாதையில் தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. 360 டிகிரில விசாரணை அப்படின்னாலும் ரொம்ப நேர்மையான முறையில் காவல்துறை விசாரிச்சுட்டு இருக்காங்க. சரி, ஆனா ஒரு மோட்டிவ் அப்படி இருந்தா ரொம்ப ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம், கிரிமினல் இன்டென்ட் இதுதான் அப்படின்னு சொல்லிடலாம். இதுல வடசென்னையில் இருக்கக்கூடிய ரொம்ப பிரபலமான ரவுடிகள் எல்லாருக்குமே இதுல ஒரு பங்களிப்பு இருக்கு அப்படின்றது ஒரு முதற்கட்டமா தகவல் தெரிஞ்சிருக்கு. இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவீங்க சார்? இது நீங்க சொல்றீங்க, பட் இது வந்து மீடியா ட்ரையல் மாதிரி நம்ம வந்து எப்படி சொல்ல முடியும்? நீங்க எல்லா ரவுடிகளுக்கும் தொடர்பு இருக்குன்னு எந்த ஆதாரங்கள் நம்ம கிட்ட இருக்கு? அது காவல்துறையில விசாரிக்கிறப்பதான் தெரியும் அதனுடைய என்ன ஆதாரங்கள்ட்டு. இப்ப நானே பல்வேறு வழக்குகளை வந்து விசாரிச்சுட்டு இருக்கிறப்போ பத்திரிகையில ஒரு மாதிரி வரும், நம்ம புலன் விசாரணையில வேற மாதிரி உண்மைகள் வரும். இது நம்ம வந்து கேஷியங்களினுடைய யூகங்களினுடைய அடிப்படையில நம்ம வந்து ஊடகங்கள் வந்து செய்திகளை கொண்டு வருவாங்க. இது வந்து நீங்க சொல்ற தகவல் எல்லா ரவுடிகளுக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இது வந்து போலீஸ் புலன் விசாரணையில் வந்த உண்மையா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அப்படியே வந்திருந்தாலும் அதை அவங்க நிச்சயமா வெளியே சொல்லவே மாட்டாங்க இந்த சமயத்துல. இப்ப நீதிமன்ற காவலுக்கு பிறகு ஒரு சிலரை காவல் எடுத்து விசாரிக்க வேண்டிய தேவை அப்படின்றது காவல்துறைக்கு ஏற்பட்டிருக்கு. வழக்கமாக இந்த வழக்கை கடந்து பொதுவாக இந்த மாதிரி காவலில் எடுத்து விசாரிக்கும் போது என்ன மாதிரியான விஷயங்களை காவல்துறை அவங்ககிட்ட இருந்து விசாரணை மூலம் தெரிந்து கொள்ள விரும்பும் சார்? பொதுவா வந்துங்க எல்லா குற்றவாளிகளையும் வந்து 24 மணி நேரம் போலீஸ் விசாரணை பண்ணுவாங்க. அதுக்கு பின்னாடி வந்து நம்ம நீதிமன்ற காவலுக்கு அனுப்பணும். 24 மணி நேரம் அதை நம்ம போலீஸ் விசாரணை பண்றதுக்கு அவங்கள குற்றவாளிகளை, அத குற்றம் சுமத்தப்பட்டவர்களை. அதனால நம்ம வந்து மறுபடியும் நீதிமன்றத்துக்கு போயிட்டு எனக்கு வந்து 10 நாள் வேணும், 15 நாள் வேணும்னு கேட்போம். நீதிமன்றம் வந்து ஒரு 15 நாள் கேட்டா ஒரு 10 நாள் கொடுப்பாங்க, ஒரு 7 நாள் கொடுப்பாங்க. அந்த 7 நாட்களுக்குள்ள நம்ம வந்து விசாரணை பண்ணணும். அவன் வந்து ஆரம்பத்துல இருந்து நீ அன்னைக்கு எங்க இருந்த, கொலை நடந்த நேரங்கள்ல வந்து எந்த இடத்துல இருந்த, எப்ப வந்த, எல்லாத்தையும் ஸ்டேட்மெண்ட், அதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்க இருந்தேன்னு சொல்லி பல்வேறு கோணங்கள்ல அவங்களோட விசாரணை பண்ணுவாங்க. அதற்கு தகுந்தார் மாதிரி அவங்களுடைய நண்பர்கள் எங்கெங்க செல்போனுடைய கான்டாக்ட் இருக்கோ அது எல்லாத்தையும் வச்சு அனலைஸ் பண்ணி அப்புறம் தான் வந்து பிக்ஸ் பண்ண முடியும். ஏன்னா இப்ப இருக்கிற குற்றவாளிகள்லாம் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டா செயல்படுறாங்க. செல்போன் வந்து இவனுடைய பேர்ல ஒண்ணு இருக்கும், வேற ஒருத்தனுடைய செல்போன் அங்க வாங்கிட்டு வந்திருப்பான். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கு. இதை வந்து சயின்டிபிக் இன்வெஸ்டிகேஷன் இருக்கு, அடுத்து வந்து ஹியூமன் இன்டெலிஜென்ஸ், அப்புறம் அவங்களுடைய என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பொறுத்து இருக்கு. அப்புறம் அவங்களுடைய இதை அப்படியே கொராபரேட் பண்ணணும். ஒரு ஸ்டேட்மெண்ட், இப்ப நான் அங்கதான் ஒரு இடத்துல இருந்தேன், இந்த கொலை நடந்த இடத்துன்னு சொல்லுவான். அப்ப அந்த இடத்துக்கு போயிட்டு அங்க யாரோட இருந்தான் அப்படிங்கறத கண்டுபிடிப்போம், யாரோ அவங்கள வந்து விசாரிப்போம். இப்படி ஒவ்வொன்றும் வந்து ஒரு தொடர்கதை மாதிரி போயிட்டே இருக்குங்க. புலன் விசாரணைங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம சினிமாவில் பண்ற புலன் விசாரணை மாதிரி கிடையாது. இது வந்து நடைமுறையில நடக்கிற புலன் விசாரணை வந்து
ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு புலன் விசாரணையா தான் இருக்கும். அதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். அந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர்ஸ் அல்லது இந்த டிடெக்டிவ்ஸ் சொல்லுவாங்க இல்லையா அவங்க. அதனால நம்ம வந்து கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம். நிச்சயமா தமிழ்நாட்டையே அதிரச் செய்திருக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங் படுகொலை தொடர்பாக விசாரணை ஒருபுறம் நடந்து கொண்டிருந்தாலும் கூட காவல்துறையுடைய நடைமுறை என்ன, அதனுடைய பின்னணி எப்படி விசாரிக்கும் அப்படின்ற உங்களோட நீண்ட காவல்துறை பணியிலிருந்து உங்களோட அனுபவத்திலிருந்து எங்களுடைய பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு ரவி. நன்றி. ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கான பின்னணி தொடர்பாக அதனுடைய முடிச்சுக்களை காவல்துறையினர் அவிழ்த்து வரக்கூடிய நிலையில் அதனுடைய பின்னணி தொடர்பாக தொடர்ந்து இந்த சிறப்பு நேரலையில் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு.